வணக்கம், வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ் சேனல். நம்ம நேற்று ஃபர்ஸ்ட் யூஸ் மட்டும் பார்த்தோம். ஓகேங்களா? டிட் யூ ரிமெம்பர் தட்? ஃபர்ஸ்ட் யூஸ், த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் யூஸ் மட்டும் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் ஹேபிச்சுவல் ஆக்ஷன். அதானே ஃபர்ஸ்ட் யூஸ். ஃபர்ஸ்ட் யூஸ் பார்த்தீங்கன்னா ஃபார் ஹேபிச்சுவல் ஆக்ஷன். கட்டாயமா நீங்க ஒரு இங்கிலீஷ் பேசுறதுக்கு உங்களுக்கு டென்ஸ் தெரிஞ்சிருக்கணுங்க. ஃபார் ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் யூஸ். இல்லைன்னா இதையே என்ன சொல்லலாம், இல்லைன்னா ரொட்டீன் ஒர்க்கு அப்படி கூட சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ இதுக்கு சில நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், பட் இருந்தாலும் ஒரு சில சென்டென்ஸ் வந்து நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்க, ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ்னா என்னங்க அர்த்தம்? வழக்கமா நம்ம செய்யக்கூடிய செயல்கள். நான் டைரக்டா தமிழ்ல எழுதாம இங்கிலீஷ்ல எழுதி நான் உங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்றேன். இதோட ஸ்ட்ரக்சரும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஐ வி யூ தே வந்துச்சுன்னா சப்ஜெக்ட் கூட வேர்ப் மட்டும்தான் வருவாங்க. ஹி ஷி இட் வந்துன்னா வேர்பு கூட எஸ்ஓ இல்லை இஎஸ்ஓ இல்லை ஐஇஎஸ்ஓ சேர்க்குற மாதிரி இருக்கும். ஓகே, காட் இட். இப்போ பாருங்க, அவங்க 6 மணிக்கு எழுந்திருப்பாங்கன்னு சொல்றோம். அவர்களுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல? தே. எழுந்திருக்கிறதுக்குங்க கெட் அப். கெட் அப்ங்கிறது இந்த இடத்துல வேர்புங்க, பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்பு ஒன்று. தே கெட் அப், அவங்க எழுந்திருப்பாங்க. எப்ப? அட் 6 PM. ஓகே, அட் 6 PM அவர்கள் 6 மணிக்கு எழுந்திருப்பாங்க அப்படின்னு சொல்றோம். இது அவங்களுடைய ஹேபிச்சுவல் ஆக்ஷனா இருக்கும். ரொட்டீன் ஒர்க் ரெண்டுமே ஒண்ணுதான். ரொட்டீன் ஒர்க், ஹேபிச்சுவல், அவங்களோட பழக்கம் எல்லாமே ஒண்ணுதான். ஓகேங்களா? இன்னும் ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். ஐ சப்ஜெக்ட். நான் தினமும் நைட்ல ஸ்டோரி புக்கு படிப்பேன்னு சொல்றோம். தினமும் நான் வந்து நைட்ல ஸ்டோரி புக்கு படிப்பேன். ஐ ரீட், நான் படிப்பேன். என்ன படிப்பேன்? ஸ்டோரிஸ், கதை புத்தகங்கள் படிப்பேன். ஐ ரீட் ஸ்டோரிஸ். எப்ப? நைட்ல, அட் நைட். ஓகேங்களா? இதுதான் ரொட்டீன் ஒர்க். ஐ ரீட் ஸ்டோரிஸ் அட் நைட். நான் கதை புக்கு படிப்பேன்னு சொல்றோம். இப்போ இதே இடத்துல அவன் கதை புக்கு நைட் நேரத்துல அவன் கதை புக்கு படிப்பான் அப்படின்னா ரீடு கூட நம்ம என்ன சேர்த்துக்கிறோங்க? எஸ் சேர்த்துக்கிறோம். ஹி ரீட்ஸ் ஸ்டோரிஸ் அட் நைட். இதுதான் ஃபர்ஸ்ட் யூஸ் ஃபார் ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ். அப்படி இல்லை அப்படின்னா ரொட்டீன் ஒர்க், ரெண்டுமே ஒன்று. இது ஃபர்ஸ்ட் யூஸ். காட் இட்? Shall we go to the second uses? Second use பாருங்க. செகண்ட் யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா the general truth. செகண்ட் யூஸ் பார்த்தீங்கன்னா for general truth அப்படின்னா பொதுவான உண்மைகள். ஜெனரல் ட்ரூத்னா என்னங்க அர்த்தம்? பொதுவான. ஜெனரல்னா பொதுவான, ட்ரூத்னா உண்மைகள். பொதுவான உண்மைகள், எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொதுவான உண்மைகள். என்ன சொல்லலாம்? சூரியன் வந்து கிழக்க உதிக்கும் அப்படி சொல்லலாம் இல்லைங்களா? அது சொல்லலாம். அப்புறம் எனக்கு வந்து ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும். இது வந்து என்னுடைய ஜெனரல், இது என்னுடைய பொதுவான கருத்து. எனக்கு டீனா பிடிக்கும். இந்த மாதிரி சொல்றோம் இல்லைங்களா? அப்ப அதெல்லாம் ஜெனரல் ட்ரூத்ல வந்துடும். இப்ப பாருங்க, ஐ லைக், இது சப்ஜெக்ட், இது வேர்ப் ஒன்னு. ஐ லைக் டீ. இது என்ன பத்தின ஒரு பொதுவான உண்மைகள். என்ன பத்தின ஒரு பொதுவான உண்மைகளா இருக்கலாம், இல்ல எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய. இப்ப சூரியன் கிழக்க உதிக்கும், இல்ல சூரியன் மேற்க மறையும், இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா? இது வந்து எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பொதுவான உண்மைகள். இது என்ன பத்தின உண்மைகள். ஐ லைக் டீ, எனக்கு டீனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றோம். இன்னொன்னு என்ன சொல்லலாம்? இப்ப அவளை பத்தின உண்மையை சொல்லலாம். she likes sweets. அவளுக்கு ஸ்வீட்ஸ்னா பிடிக்கும். she likes sweets. இங்க வேர்ப் சப்ஜெக்ட் ஐ வந்திருக்கிறதுனால வேர்பு கூட எதுவுமே போடல, வேர்ப் மட்டும் போட்டுப்போம். ஷீ வந்திருக்கிறதுனால வேர்பு கூட எஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஐ லைக் டீ, எனக்கு டீனா பிடிக்கும், அவளுக்கு ஸ்வீட்ஸ்னா பிடிக்கும். ஓகேங்களா? இதையே இன்னொரு சென்டென்ஸ் கொடுக்குறேன் பாருங்க. சூரியன் வந்து
the sun rise. இந்த சன்ங்கிறது இட்டுங்க, அதனால இந்த ரைஸ் உதிக்கிறது இந்த verb அவங்க கூட எஸ் சேர்க்கிறோம். the sun rises எங்க உதிக்குதுங்க? the sun rises in the east. ஓகேங்களா? பாருங்க, இதுதாங்க ஃபார் ஜென்ரல் ட்ரூத்னா நம்மளை பத்தின ஒரு உண்மையா இருக்கலாம், இல்ல எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அறிவியல் கோட்பாடா கூட இருக்கலாம். இப்ப இன்னொரு சென்டென்ஸ் கூட சொல்றேன் பாருங்க. வாட்டர் பாயில்ஸ், தண்ணி கொதிக்குது எப்ப? அட் 100 டிகிரி செல்சியஸ்ல தான் தண்ணி கொதிக்கும். இது எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொதுவான உண்மைகள். வாட்டர் பாயில்ஸ் அட் 100 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா? இதுதான் செகண்ட் நியூஸ். நெக்ஸ்ட் பாருங்க, தேர்ட் யூஸ் ஃபார் அஃபிஷியல் ப்ரோக்ராம்ஸ் இன் தி ஃபியூச்சர். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? ஏற்கனவே பிளான் பண்ணப்பட்ட ஒரு வந்து ப்ரோக்ராம். என்னன்னா அஃபிஷியல் ப்ரோக்ராம், அதாவது நம்மளுடைய தனிப்பட்ட ப்ரோக்ராம் கிடையாதுங்க. இப்போ எல்லாருக்கும் பொதுவான, இப்போ ட்ரெயின் இத்தனை மணிக்கு வரும், இல்லை வந்து ஃப்ளைட் இத்தனை மணிக்கு புறப்படும், இல்லை இந்த மீட்டிங் இத்தனை மணிக்கு தொடங்கும், இந்த மாதிரி இருக்குங்களா, இதுதான் அஃபிஷியல் ப்ரோக்ராம் இன் தி ஃபியூச்சர். ஏற்கனவே திட்டமிட்ட ஒரு பிளானை நம்ம இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்க, சென்டென்ஸ் சொல்றேன். இப்போ ட்ரெயின் வந்து 6 மணிக்கு வந்து அடையும் அப்படின்னு சொல்றோம். ட்ரெயின் வந்து 6 மணிக்கு வந்து அடையும். இப்போ the train வந்தடையும், arrive. இது இங்க இட்டுங்கிறதுனால, இவங்க verb இட்டுங்கிற சப்ஜெக்ட் இட்டுங்கிறதுனால verb கூட என்ன சேர்த்துக்கிறோம்? எஸ் சேர்த்துக்கிறோம். the train arrives எப்ப வரும்? at 6 AM. ஓகேங்களா? the train arrives at 6 AM. ட்ரெயின் வந்து 6 மணிக்கு வரும் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இப்போ இன்னொன்னு என்ன சொல்லலாம்? இதெல்லாம் இந்த சென்டென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே ஒரு ஃபிக்ஸடா முடிவு பண்ணி வச்சுட்டாங்க, ஷெட்யூல்டு. இப்படிதான் இது நடக்கும்னு ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சிருக்கிறது தான் நம்ம சிம்பிள் ஃபியூச்சர்ல சொல்லுவோம். இதை நம்ம பார்த்தா மாற்ற முடியாது. ஓகேங்களா? ஏற்கனவே பிளான் பண்ணப்பட்ட ஒரு ஷெட்யூல்டு செயலை நம்ம இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, த மேட்ச். இப்ப மேட்ச் எல்லாம் பாருங்களேன், இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இந்த இது மேட்ச் ஆரம்பிக்கும் அப்படின்னு ஏற்கனவே பிளான் பண்ணிட்டாங்க. இப்ப ஏற்கனவே பிளான் பண்ணியிருக்கிற ஒரு விஷயம் ஃபியூச்சர்ல தான் நடக்க போகுது. அதை நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொல்லலாம். ஓகேங்களா? த மேட்ச் பிகின்ஸ், தொடங்குதுன்னு சொல்றோம், அது கூட எஸ் சேர்த்துரும். த மேட்ச் பிகின்ஸ் எப்ப? அட் 11 AM அப்படி வச்சுக்கலாம். ஓகேங்களா? 11 AM. இந்த மேட்ச் வந்து 11 மணிக்கு ஆரம்பிக்க இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஆரம்பிக்குது. the match begins at 11 AM. ஓகேங்களா? இதே பிளேன் சொல்லலாங்களா? ஏரோப்ளேன். இப்ப பாருங்க, the plane புறப்படுறது, இல்ல லீவ்ஸ், இல்ல என்ன வேணாலும் சொல்லலாம். டெபாச்சூர் வந்து அடையும். the plane departures at 1 AM. ஓகேங்களா? அந்த ஏரோப்ளேன் வந்து 1 மணிக்கு வரும் அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் ஏற்கனவே திட்டமிட்ட ஒரு செயல்பாடுகள். அதை நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் சொல்லலாம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னா ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் வேர்பு. 1 he she it சப்ஜெக்ட் வந்தா வேர்பு கூட எஸ்ஓ இல்லை இஎஸ்ஓ இல்லை ஐஇஎஸ்ஓ சேர்க்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதுதான் ஃபார் அஃபிஷியல் ப்ரோக்ராம்ஸ் இன் தி ஃபியூச்சர். இது ஏற்கனவே பிளான் பண்ணப்பட்ட ஒரு அஃபிஷியல் ப்ரோக்ராம். இது நம்ம பார்த்தா இதை சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேவா? Got it? Shall we go to the fourth use?
ஃபோர்த் யூஸ் பாத்தீங்கன்னா இன் classes in classes of time in classes of time and condition எப்ப to mean the future future மீன் பண்ற மாதிரி குறிக்கிற மாதிரி to mean the future இதுதாங்க ஃபோர்த் யூஸ் பாருங்க in classes of time and condition to mean the future future தான் மீன் பண்ணுது ஆனா நம்ம எந்த டென்ஸ்ல பேசலாம் present டென்ஸ்ல பேசலாம் எப்ப அப்படின்னா டைம் நம்ம ரிலேட் பண்ணி பேசுறோம் இல்ல ஒரு கண்டிஷன் பேஸ்ல பேசுறோம் நீ இதை செஞ்சா நான் அதை செய்வேன் இல்ல நீங்க வந்தா நான் வருவேன் அந்த மாதிரி கண்டிஷன் பேஸ்ல பேசுறோம் அப்படின்னாலும் டைமை ரிலேட் பண்ணி வந்துச்சுனாலே சென்டென்ஸ் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல பேசலாம் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு சென்டென்ஸ் சொன்னா புரியும்னு நினைக்கிறேன் இப்போ பாருங்களேன் நீ படிச்சினா பாஸ் பண்ணலாம் நீ படிச்சா பாஸ் பண்ணலாம் அது இஃப் கிளாஸ் இஃப் யூ ஸ்டடி இஃப் யூ ஸ்டடி நீ படிச்சா ஃபியூச்சரை மீன் பண்றது அடுத்தது யூ வில் பாஸ் தி எக்ஸாம் அவ்வளவுதான் பாருங்க இஃப் யூ ஸ்டடி நீ படிச்சினா நீ பாஸ் பண்ணலாம் யூ வில் பாஸ் தி எக்ஸாம் ஓகேங்களா இதான் இஃப் கிளாஸ் ஆஃப் டைம் அண்ட் கண்டிஷன் டைமையும் மீன் பண்ணுது கண்டிஷன் சொல்றோம் நீ படிச்சினா நீ பாஸ் பண்ணலாம் ஓகேங்களா இந்த மாதிரி சொல்றதுக்கும் இந்த இஃப் கிளாஸ் வந்து பயன்படும் அடுத்தது இன்னொரு சென்டென்ஸ் கொடுக்குறேன் பாருங்க unless we start now அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம இப்ப ஆரம்பிச்சால் ஒழிய இப்ப நம்ம ஆரம்பிச்சாதான் நம்ம கரெக்டா என்ன செய்யலாம் அந்த இடத்துக்கு போய் சேரலாம் அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா இப்ப ஆரம்பிச்சால் ஒழிய சேரலாம் இல்ல சேர முடியாது இப்ப ஆரம்பிச்சா போய் சேர்ந்துடலாம் இப்ப ஆரம்பிக்கல அப்படின்னா போய் சேர முடியாது அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா we can't reach நம்மளால அடைய முடியாது எப்ப ஆன் டைம் சரியான நேரத்துல போய் நம்மளால அடைய முடியாது இப்ப ஆரம்பித்தால் ஒழிய நம்மளால சரியான நேரத்துல போய் அடைய முடியாது எல்லாமே ஃபியூச்சரை மீன் பண்ணக்கூடிய சென்டென்ஸ் தான் ஆனா கண்டிஷன் பேஸ்ல டைமை ரிலேட்டடா பண்ணி வந்ததுன்னா நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல பயன்படுத்தலாம் ஓகேங்களா காட் இட் shall we go to the next uses next பாருங்க in exclamatory sentences used with here and there exclamatory sentence அப்படின்னா ஆச்சரியம் அதான் எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ் எப்ப இங்க பாரு உன் சாவி இருக்கு அங்க பாரு பாம்பு இல்ல அங்க பாரு பஸ் போகுது இந்த மாதிரி சொல்லலாம் ஹியர் அண்ட் தேர் பயன்படுத்தி ஒரு எக்ஸ்கிளமேட்டரி ஒரு ஆச்சரியமான ஒரு சென்டென்ஸ் நம்ம சொல்றோம் அப்படின்னா நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொல்லலாம் ஓகேங்களா இப்ப எப்படி சொல்லலாம் இப்ப நம்ம பேசிட்டு இருப்போம் திடீர்னு ஒரு ஃப்ரெண்டு வராங்க அங்க பாரு உன் ஃப்ரெண்டு வரான் சொல்லுவோம் இல்லைங்களா இதை எப்படி சொல்லலாம் ஹியர் comes இங்க வர்றாங்க யாரு யுவர் ஃப்ரெண்ட் ஹியர் கம்ஸ் யுவர் ஃப்ரெண்ட் உன் ஃப்ரெண்டு இங்க பாரு வரான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் கடைசியில ஒரு எக்ஸ்கிளமேஷன் மார்க் ஒன்று வச்சிடும் ஹியர் கம்ஸ் யுவர் ஃப்ரெண்ட் அங்க பாரு உன் ஃப்ரெண்டு வரான் ஓகேங்களா இதையே ஹியர் கோஸ் த பஸ் அங்க ஒரு பஸ் போகுது உன் பஸ் அங்க பாரு போகுது பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம் நம்ம பஸ் போனதே நமக்கு தெரியாத நிப்போம் நம்ம ஃப்ரெண்டு சொல்லலாம் ஹியர் கோஸ் த பஸ் இங்க பாரு பஸ் போகுது இல்ல தேர் கூட சொல்லலாம் தேர்னா அங்க பாரு உங்க பஸ் போகுது தேர் கோஸ் த பஸ் ஓகேங்களா இப்படி சொல்லலாம் அடுத்தது
here comes snake. ஒரு பாம்பு வருது சொல்றோம் இல்லைங்களா? இதெல்லாம் நம்ம எக்ஸ்க்ளாமேட்டரி சென்டென்ஸ். இது ஆச்சரியத்தோட சொல்லக்கூடிய சென்டென்ஸ் எல்லாத்தையும் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் சொல்லணும். சப்ஜெக்ட் அது கூட verb அவ்வளவுதான். ஓகேங்களா? இந்த இடத்துல here and there தான் இந்த சப்ஜெக்ட். ஓகே, got it? Shall we go to the next uses? Next பாருங்க, running commentaries. ரன்னிங் கமெண்டரிஸ்னா இந்த கிரிக்கெட்லாம் கமெண்டரி கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை தான் பயன்படுத்துவாங்க. எப்படின்னு பார்க்கலாங்களா? இப்போ பாருங்க, அவன் பாலை உதைச்சான்னா உதைக்கிறான், அவன் பாலை உதைக்கிறான். எப்படி சொல்லலாம்? அவன். ஹீ உதைக்கிறதுக்குங்க கிக்கு, சப்ஜெக்ட் ஹீ வந்திருக்கிறதுனால இஸ் சேர்த்துக்கிறோம். ஹீ கிக்ஸ் த பால். ஹீ கிக்ஸ் த பால். இது சச்சின் வந்து பாலை உதைக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். சச்சின் கிக்ஸ் த பால். ஓகே, அப்ப அந்த கிரிக்கெட் கமெண்டரிஸ் எல்லாம் கொடுக்கறவங்க இந்த மாதிரி சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் கொடுப்பாங்க. இந்தந்த சுச்சுவேஷன்லாம் ப்ரெசன்ட் டென்ஸ்ல பயன்படுத்தலாம் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து பாருங்க, அவன் வந்து கோல் எடுத்துட்டான். he scores a goal. ஓகேங்களா? இந்த மாதிரிலாம் சொல்லலாம். இப்ப பந்து வந்து அந்த அந்த இதை தாண்டி போய் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்ல போறோம். எப்படி சொல்லலாம்? the ball goes. the ball goes எதை தாண்டி? pastனா கடந்து, past the gallery. அந்த ரவுண்ட தாண்டி என்ன செய்யுது? பால் போகுது அப்படின்னு சொல்றான். the ball goes past the gallery. pastனா அந்த இடத்துல கடந்து செல்லுது, அந்த கேலரியை தாண்டி பால் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த கிரிக்கெட்ல கொடுக்கறது, அந்த கேம்ஸ்ல அந்த ரன்னிங் கமெண்டரி கொடுக்குறாங்க இல்லைங்களா, அது எல்லாமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? got it? Shall we go to the next uses? நெக்ஸ்ட் பாருங்க, viewed narrative. அப்படின்னா நரேட்டிவ்னா ஒரு ஸ்டோரி. நாங்க போனேன், அதை பார்த்தேன், அடுத்து இதை பார்த்தேன், அங்க என்னது நடந்துச்சு அப்படின்னு ஒரு கதையா நம்ம வந்து போன இடத்த பத்தி நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு கதையா சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு தொடர்ச்சியா சொல்றத நம்ம இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல பயன்படுத்தலாம். இப்ப பாருங்களேன், நான் வந்து பஸ்ஸை விட்டு இறங்கினேன் அப்படின்னு சொல்ல போறோம். ஐ கெட் ஆஃப். பஸ்ஸை விட்டு இறங்குறதுக்கு கெட் ஆஃப். ஐ கெட் ஆஃப் த பஸ். நான் பஸ்ஸை விட்டு இறங்குறேன். அடுத்தது பாருங்க, நான் வந்து ரெண்டு பேரை பார்த்தேன், ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பஸ்ஸை விட்டு இறங்குற ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றோம். அடுத்தடுத்து நடக்கிற நிகழ்வை நம்ம அப்படியே சொல்லிக்கிட்டே வரோம். அந்த மாதிரி சொல்லும் போது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொல்லலாம். ஐ கெட் ஆஃப் த பஸ். ஐ see, நான் பாக்குறேன். யாரை பாக்குறேன்? 2 men, ரெண்டு பேரை பாக்குறேன். அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஐ see 2 men fighting. அத நிறைய பேரு இல்ல கொஞ்சம் பேர் வேடிக்கை பாக்குறாங்க அப்படின்னு சொல்றோம். பாருங்க, a few people அப்படின்னா கொஞ்சம் பேரு, few people watch பண்றாங்க, அத பாக்குறாங்க. யார? அவங்கள. watch them. ஓகேங்களா? இந்த மாதிரி அடுத்தடுத்து அந்த சென்டென்ஸை நம்ம கதையா சொல்றோம் இல்லைங்களா, அத நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொல்லலாம். ஐ கெட் ஆஃப் த பஸ். நான் பஸ்ஸை விட்டு இறங்குறேன். ஐ see 2 men fighting. ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிற நான் பாக்குறேன். அத கொஞ்சம் பேரு வாட்ச் பண்றாங்க, அதையும் நான் பாக்குறேன் அப்படின்னு இப்படி ஒரு கதையா நம்ம சொல்லிட்டு வரோம் இல்லைங்களா, அதை தான் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொல்லலாம். Shall we go to the next uses? நெக்ஸ்ட் யூசஸ் பாருங்க, certain verbs அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட verb வந்து ஐஎன்ஜி ஃபார்ம் நம்மளால யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி வேர்பை நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் பயன்படுத்தணும். எல்லா வேர்புமே ஐஎன்ஜி ஃபார்ம்ல எழுத முடியாதுங்க.
எழுத முடியாத வேர்பை நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் சொல்லணும். இப்ப பாருங்களேன், எனக்கு ஒன்ன தெரியும் அப்படின்னு சொல்றோம். எனக்கு ஒன்ன தெரியும். ஐ நோ. ஐ நோ ஹிம். இல்ல ஐ நோ யூ. உன்னை எனக்கு தெரியும். ஹிம்னா அவனை எனக்கு தெரியும். நம்ம இந்த இடத்துல ஐ ஆம் நோயிங் அப்படின்னு ஐஎன்ஜி வேர்டு வச்சு சொல்லிடக்கூடாது. ஓகேங்களா? ஐ நோ ஹிம், எனக்கு அவனை தெரியும். அப்ப நோ கூட ஐஎன்ஜி வந்து வராது. ஓகேங்களா? அந்த மாதிரி ஐஎன்ஜி வராத வேர்ப்ஸை நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் பயன்படுத்தணும். அப்புறம் என்ன சொல்லலாம்? நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஓகேங்களா? ஐ ஆம் அண்டர்ஸ்டாண்டிங். நான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டோம். அப்படின்னு சொல்லக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட் கூடயும் ஐஎன்ஜி ஃபார்ம் வராது. ஐ அண்டர்ஸ்டாண்ட், நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, எனக்கு தண்ணி வேணும். ஐ வாண்ட் வாட்டர். ஐ வாண்ட் வாட்டர். நம்ம ஐ ஆம் வாண்டிங் வாட்டர், எனக்கு தண்ணி தேவைப்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படிலாம் சொல்ல மாட்டோம். இப்போ இந்த நோ, அண்டர்ஸ்டாண்ட், வாண்ட், அது போல லைக். ஷீ லைக்ஸ் காஃபி, அவளுக்கு காஃபி பிடிக்கும். அப்போ லைக். இந்த வேர்பு கூடலாம் ஐஎன்ஜி ஃபார்மும் வராதுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஐஎன்ஜி ஃபார்ம் வராத, ஐஎன்ஜி ஃபார்மும் சேர்க்க முடியாத நம்ம வேர்பை நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் பயன்படுத்தணும். ஓகேங்களா? இதுதான் இதனுடைய யூசஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ.